Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC Group 2ல இருக்கக்கூடிய poem number 1 தான் பார்க்க போறோம். Life by Henry van Dyke. So, Life அப்படின்ற poem. இந்த poem நான் எப்படி இங்க கொடுத்து present பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களோட PDF பேஸ்ட் பண்ணி தான் கொடுத்திருக்கேன். சரிங்களா? உங்க புக்கோட PDF அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு புக்கை படிக்கிற மாதிரி தான் படிக்க போறோம். சரிங்களா? So, இதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய போம்ஸ் தான் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால நம்ம சமைச்சு புக்ல வந்து எடுத்து படிச்சாலே நம்மளுக்கு வந்து மேக்சிமம் கவர் ஆயிடும். அதுவும் இல்லாம பேஸ்ட் ஆன் போம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தெளிவா ஒரு 2 லைன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. தென் அதை பேஸ் பண்ணி போமோட இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ரிசியேஷன் ஆஃப் த போம். அப்ப நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்க போம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த போமோட ஃபுல் மீனிங் நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் நம்மளால அப்ரிசியேஷன் எழுத முடியும். சரிங்களா? அப்போ அந்த போயம் எதுக்காக யார் எழுதியிருக்காங்க, போமோட டைட்டில் என்ன, யார் எழுதியிருக்காங்க, ஸோ போயமோட தீம் என்ன, சரியா, ஒவ்வொரு லைன்ல அவங்க எதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ரிசியேஷன் எழுதலாம். செகண்ட் என்ன தெரியணும் அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லும்போது அவங்க ஒரு செட் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, தமிழ்ல சொல்லணும்னா லைக் இலக்கிய நயம் பாராட்டல் படிச்சிருப்போம்ல, அதேதான். சரிங்களா? சோ ஆஸ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிருக்கவங்க எல்லாருமே வந்து லிட்டில் பிட் ஆஃப் இங்கிலீஷ் பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படின்றதுனால பொயட்டிக் டிவைசஸ் நீங்க ரொம்ப பெருசா யோசிக்க வேணாம். யூ கேன் ஈஸிலி கிராஸ்ப் த திங்ஸ் தட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின் பேப்பர். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஆஃப் த போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் சொல்லும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, நம்மளுக்கு கொடுத்துருக்க எல்லா போமுக்குமே ஒரு க்ளூ வேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு கண்டுபிடிக்க போறோம். சரி, ஏன்னா நம்மளுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கிறது வந்து ஒரு 100 போம்ஸ் 200 போம்ஸ் எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஒரு 24 to 25 போம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 25 போம்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு போயமுக்கும் ஒரு தீம் இருக்கு. அப்ப அந்த தீம் ரிலேட்டட் வேர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த தீம் ரிலேட்டடான வேர்டை வச்சுட்டாலே கீழே 4 ஆப்ஷன் இருக்கும் போது அந்த 4 ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ணி நம்ம ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ போயமோட அப்ரோச் இதுதான். ஸோ போயம்ல என்னென்ன படிக்கணும்ன்றது தெளிவா இருந்துச்சுன்னா படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இதோட பேக்ரவுண்டோ இல்ல லிட்ரரி ஃபிகர்ஸோ உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. சரிங்களா? இது எந்த பீரியட்ல எழுதினாங்க, யார் எழுதினாங்க, எதுக்காக எழுதினாங்கன்றது லிட்ரரி பேக்ரவுண்ட் நம்மளுக்கு இதுல கேட்கவே போறது இல்லை. நம்மளுக்கு மேலோட்டமா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த போம் அண்ட் வாட் இட் கன்வேஸ் அப்படின்ற இந்த 2 விஷயம் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? லெட்ஸ் கெட் இன்டு த போம். ஸோ எப்பயுமே நம்ம போமை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது, போயம் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆத்தரை பத்தியோ இல்ல அந்த போயமோட பேக்ரவுண்ட் பத்தியோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நம்மளுக்கு வந்து போயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த போமோட ஆத்தர் யார் அப்படின்னா ஹென்ரி வேன் டைக் அப்படின்றவர் தான். எந்த பீரியட்ல இருக்காரு பாத்தீங்கன்னா 1852 to 1933. தட் இஸ் 19th சென்ச்சுரியோட ஹாஃப்ல இருந்து 20th சென்ச்சுரி ஹாஃப் வரைக்கும் இருக்காது. ஹி இஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் இது. சரியா? நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் எல்லாரையும் மேட்ச் பண்ணிட்டு who among these is an American author அப்படின்னு கூட கேட்கலாம். So we cannot predict how the questions can be. So let's be a predictor while reading. சரிங்களா? Poet. He is an educator and a clergyman. Clergyman அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் பர்பஸ், ஒரு priest கைண்ட் ஆஃப் திங். அதுல ட்ரெயின் ஆனவங்க தான் வந்து clergyman அப்படின்னு சொல்லுவோம். clergy அப்படின்னாலே something that is associated to religious purpose. சரிங்களா? அப்போ he served as a professor of English literature in Princeton University between 1899 and 1923. He was elected to American Academy of Arts and Letters and received many other honors. நிறைய honors-உம் அவருக்கு கிடைச்சிருக்கு. Got? So author யாரு? ஹென்ரி வேன் டைக். அவர் யாரு? அமெரிக்கன் ஆத்தர், போயட், எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜிமேன். ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு. எங்க? பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில. எந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா 1899ல இருந்து 1923 வரைக்கும். அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்க்கு வந்து எலெக்டட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் நிறைய ஆனர்ஸும் வின் பண்ணிருக்காரு. சரிங்களா? தட்ஸ் ஆல். சோ அபவுட் த போம் என்ன, லைஃப்ன்ற இந்த போம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜானர்ல கொடுத்திருக்காங்க. சோ என்ன ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு டைப். சரியா? தட் இஸ் செட் டு பி சானட் அப்படின்னு சொல்லுவோம். சோ சானட்ன்றது பெருசா டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் இல்ல. இப்ப நம்மளுக்கு வந்து தமிழ்ல செய்யுள்லாம் இருக்கும்ல, அந்த செய்யுளை படிக்கும்போது நம்ம சொல்லுவோம் ஈரடி வெண்பா, 4 அடி வெண்பா, 2 லைன்ல எழுதியிருப்பாங்க, 4 லைன்ல எழுதியிருப்பாங்க, 8 லைன்ல எழுதியிருப்பாங்க, 10 லைன்ல எழுதியிருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமா எழுதியிருப்பாங்க. சோ டிஃபரன்சஸ் போயம் தான், ஆனா செய்யுள்ல நிறைய வெரைட்டி இருக்கு மாதிரி போம்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அப்படி வந்து 2 லைன் போம், 3 லைன் போம் அப்படிலாம் இருக்கும்போது இந்த சானட்ன்றது 14 லைன் போம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சானட் அப்படின்றது எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இத்தாலியன் வேர்டு சானட்டோ அப்படின்றதுல இருந்து தான் வந்துச்சு.
சரிங்களா? அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சானட்டோ அப்படின்ற அந்த வேர்டோட மீனிங் வந்து லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக். இந்த லிரிக்ன்றது என்னன்னா, லிரிக் இஸ் நத்திங் பட் அ சாங் தட் கேன் பி அக்கம்பனிட் வித் அ லயர். சரியா? யாழ் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், லயர்னு சொல்லுவோம். அந்த யாழை மீட்டிக்கிட்டு பாடக்கூடிய வரிகளுக்கு பேரு, பாடலுக்கு பேரு லிரிக். சரிங்களா? இப்ப நம்ம தமிழ்ல எல்லாம் லிரிசிஸ்ட் எல்லாம் சொல்றோம்ல, சிம்பிள் டியூன் அமைச்சு பாடுற மாதிரியான வரிகள் எழுதுறவங்க பேரு லிரிசிஸ்ட். அந்த வரிக்கு பேரு லிரிக்ஸ், அவ்வளவுதான். சோ இதுவும் ஒரு விதமான லிரிக் தான். அந்த லிரிக்ல இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அதனாலதான் வந்து லிட்டில் சாங் அப்படின்னு சொல்றோம். அதுவும் இல்லாம சானட்டோட ஆரம்ப காலம் எந்த இடத்துல ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தாலியில இருந்து இங்கிலீஷ்க்கு வந்துச்சு. சரிங்களா? அதனாலதான் இது வந்து இத்தாலியன் சானட் அப்படின்னு சொல்றோம். காட் அதனால சோ போயட்ரியில வந்து சானட் என்னன்னு சொல்லுவோம்னா, இட் ஹாஸ் 14 லைன்ஸ். மொத்தம் பாத்தீங்கன்னா 14 லைன் இருக்கும் சானட்டுக்கு. சரிங்களா? 14 லைன்ஸ். அப்ப அந்த 14 லைன்ஸ் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, iambic pentameter அப்படின்றது. iambic pentameter. சோ pentameter அப்படின்னா 10 syllable இருக்கும் அந்த லைன்ல. சரிங்களா? ஒரு போயம் லைன் எடுத்துக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள், லைன்னா இதுதான். இப்ப ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரசிங் கிரேட் சேட்னஸ், இது ஒரு லைன்ல இருக்குல்ல, இது லைன். இப்ப 10 லைன் போயம் பாக்குறோம்ல, 10 லைன் போயம்ல ஃபர்ஸ்ட் லைன். அப்போ ஒரு லைன், அந்த ஒரு லைன்ல எத்தனை சிலபிள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 10 சிலபிள் இருக்கும். சரி, எப்படி இந்த சிலபிளை கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு ஆல்ரெடி சிலபிஃபிகேஷன் தான் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க சிலபிள்ஸ் பண்ணிட்டே வந்துட்டீங்க, அப்படியே சிலபிஃபிகேஷன் பண்ணீங்க ஒவ்வொரு வார்த்தையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணி பாத்தீங்கன்னா 10 சிலபிள் இருக்கும். சரியா? அதனாலதான் வந்து பென்டா மீட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? பெரிய விஷயம் இல்ல. பென்டா அப்படின்னாலே 5ன்னு அர்த்தம். சரிங்களா? பென்டானா 5ன்னு அர்த்தம். மீட்டர்ன்றது வந்து இப்ப நம்ம சாதாரணமா சொல்லணும்னா, ஒரு வகையான வரியை கவுண்ட் பண்றதுக்கான ஒரு யூனிட்னு வச்சுக்கலாம். துணியை வந்து மீட்டர்னு சொல்றோம்ல, அதே மாதிரியான ஒரு யூனிட். சோ 5 யூனிட் இருக்கக்கூடிய ஒரு லைன். அப்ப 5 யூனிட்னு சொல்லும் போது பென்டாமீட்டர்னா 10 சிலபிள். அப்ப ஒரு ஒரு யூனிட்டும் 2 சிலபிள் இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை சிலபிஃபை பண்ணீங்கன்னா 2 சிலபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். சரியா? அப்ப 2 சிலபிள்ஸ் எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னா, அயாம்பிக்ல கொடுத்திருக்காங்க. அது அயாம்பிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பின்னாடியே கொடுத்திருக்காங்க பாருங்க. accented on every second beat. அதாவது சிலபிள் நம்பர் 1, 2, 3, 4 அப்படியே போட்டுட்டே வந்துட்டு 10 வரைக்கும் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ accented unaccented அப்படின்னா எதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம், எதுக்கு அன்ஸ்ட்ரெஸ் பண்றோம்ன்றதுதான். சரியா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அயம்பிக்னா வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம், ரெண்டாவது சிலபிள் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிலபிள் ஸ்ட்ரெஸ் பண்ணாம செகண்ட் சிலபிள் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம், தேர்ட் பண்ண மாட்டோம், ஃபோர்த் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம், ஃபிஃப்த் பண்ண மாட்டோம், சிக்ஸ்த் பண்ணுவோம், செவன்த் பண்ண மாட்டோம், எயித்து பண்ணுவோம், நைன்த் பண்ண மாட்டோம், 10th பண்ணுவோம். அவ்வளவுதான். சோ 10 சிலபிள் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சிலபிள் வந்து unaccented, that means unstressed. செகண்ட் சிலபிள் will be a stressed syllable, that is accented syllable. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? இதுக்கு பேர் தான் அயாம்பிக் பென்டாமீட்டர். அயாம்பிக்னா என்ன, முதல் சிலபிள் இல்லாம ரெண்டாவது சிலபிள் ஸ்ட்ரெஸ் பண்றது. பென்டாமீட்டர்னா 10 சிலபிள் இருக்கும். ஒரு லைன்ல 10 சிலபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பென்டாமீட்டர். அப்ப பென்டாமீட்டர்னா ஒரு யூனிட் இருக்கும், அந்த யூனிட்டுக்கு 2 சிலபிள் இருக்கும். அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான். இது வந்து ரொம்ப டிப்பிக்கலா ஐடென்டிஃபை பண்ணணும்னு கிடையாது, வேர்டுக்கு ஏத்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்றதுக்காக. சரிங்களா? அதோட சானட்டை இன்னொரு விதமா வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா, சானட்ல மொத்தம் எத்தனை லைன் இருக்குன்னு சொன்னோம், 14 லைன்ஸ்னு சொன்னோம். அந்த 14 லைன்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 2ஆ பிரிக்கலாம். சரிங்களா? அப்படி 2ஆ பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் 8 லைனு, அடுத்து வந்து 6 லைன்னு சொல்லுவோம். சோ 8 லைன், ஃபர்ஸ்ட் 8 லைனோட நேம் என்ன அப்படின்னா, இந்த 8 லைன்ஸ் இருக்கும். அது அந்த ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸோட நேம் என்ன அப்படின்னா ஆக்டேவ். நம்மளுக்கு டைம் நம்பர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி சொல்லிக்கிட்டே வரும்போது தெரியும். மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல 8க்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டேவ். சரியா? அப்ப 8 லைன் இருந்ததுன்னா ஆக்டேவ். 8 + 6 14. அப்ப அந்த 6 லைனுக்கு பேர் என்ன, லாஸ்ட் 6 லைன்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ 8 லைன்னா ஆக்டேவ், 6 லைன்ஸ்க்கு பேர் வந்து செஸ்டெட். சரிங்களா? இப்படி வந்து சானட்டை வந்து 2ஆ உடைக்கலாம். So sonnets can be categorized on the basis of the rhyme scheme. So நம்ம poem பார்க்கும்போது rhyme scheme எப்படி define பண்ணலாம்ன்றதையும் பார்த்துக்கலாம் பக்கத்துல. சரிங்களா? So this is how this sonnet is derived. அப்ப sonnet பத்தி நம்ம என்ன first ஞாபகம் வச்சுக்கணும், sonnetன்ற ஒரு form of poem இருக்கு. அந்த form of poem வந்து இத்தாலியில இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு.
இட்டாலியில என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா சானட்டோ. அந்த இட்டாலியன் சானட்டோட மீனிங் என்ன? லிட்டில் சாங், இல்லைன்னா ஸ்மால் லிரிக்னு சொன்னோம். அது மொத்தம் எத்தனை லைன் இருக்கும்? 14 லைன் இருக்கும். 14 லைன்ல எப்படி பிரிப்போம்? 8 லைன், 8 வந்து ஆக்டவ்னு சொல்லுவோம், 6 லைன் இருக்கும், 6 வந்து செஸ்டட்னு சொல்லுவோம். சரிங்களா? அது ஒவ்வொரு லைனும் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும். ஐம்பிக்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் சிலபல் அன்ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், செகண்ட் சிலபல் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். பென்டாமீட்டர்னா 10 சிலபிள் இருக்கக்கூடிய லைன். சரிங்களா? இந்த சானட்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சானட் இருக்கு. அதாவது இட்டாலியன் சானட் இருக்கு, பெட்ரார்கன் சானட்னு சொல்லுவோம். அது ரொம்ப லிட்டரரி ஓரியன்ட், லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி போனோம்னா அவ்வளவு டீடைல்டா போகும். ஸோ ரைமிங் ஸ்கீமை பேஸ் பண்ணி நம்ம மாத்திப்போம். சரியா? ரைமிங் ஸ்கீம் எப்படி கொண்டு வரும்? இந்த ஆக்டேவையும் செஸ்டேட்டும் பேஸ் பண்ணி தான் கொண்டு வரும். அது என்ன ஆக்டேவ் செஸ்டேட்னா, இப்ப நம்ம போயம் வந்து ஸ்டான்ஸாவா பிரிச்சிருப்பாங்க தெரியுமா? ஒரு சில போயம் பாத்தீங்கன்னா 4 லைனா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க, இன்னொன்னு 3 லைனா கொடுத்திருப்பாங்க. இந்த போயம் எப்படி பிரிச்சிருப்பாங்க? 8 லைன் 6 லைன் பிரிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? நம்ம will get into the poem. சப்போஸ் லைஃப் அப்படின்னு சொல்லியாச்சு, பேர்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப வாழ்க்கையை பத்தின ஏதோ ஒரு போயம் தான். சரியா? இந்த ஆத்தர் இன்னும் வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லியிருப்பாரு, இல்ல எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லியிருப்பாரு, இல்ல எப்படி வாழணும்னு சொல்லியிருப்பாரு. That's all. So சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். லைனை படிக்கும் போதே நம்மளுக்கு மீனிங் ஈஸியா புரியும். நான் சொன்ன மாதிரியே பாருங்க, இப்ப கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். பாருங்களேன். Let me count it first. 1 2 3 4 5 6 7 8. Octave. 1 2 3 4 5 6. Sestet. அப்ப 8 plus 6 10 14 lines இருக்கு. So this is a sonnet. சரிங்களா? So இப்ப எப்படி அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கா, போம்ல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். Let me but live my life from year to year, with forward face and unreluctant soul, not hurrying to, nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future waits, but with a whole and happy heart, the place its stall to youth and age, and travels on with cheer. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure, and a crown, my heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. So first அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, let me but live my life from year to year with forward face and unreluctant soul. So first அவர் வந்து விஷஸை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. எப்படி அவருடைய விஷய டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு லைஃப் இருக்கு, அந்த லைஃப் அவர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, let me but live my life from year to year. ஒவ்வொரு ஆண்டும் நான் கடந்து என்ன பண்ணணும்? வாழணும். With forward face, unreluctant soul. Forward face அப்படின்னு சொல்லும் போது எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது? என்னோட முடிஞ்ச காலத்தை நம்ம நினைச்சு நான் திரும்பி பார்க்க கூடாது. That means வருத்தப்படக்கூடாது. With forward face, என்னதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தைரியமான ஃபேஸோடையும். Unreluctant soul, that means willing soul. Unreluctant, இந்த வேர்டோட மீனிங் என்ன? reluctant அப்படின்னா unwilling அர்த்தம். சரிங்களா? Unreluctant அப்படின்னா willing அர்த்தம். சரிங்களா? ஆக்சுவலா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, two negative comes into a positive term அப்படின்ற மாதிரி இருக்கும். minus into minus plus. சரியா? reluctantனா unwilling, அப்ப unreluctant அப்படின்னு சொல்லும் போது willing. சரிங்களா? சோ willing soulோட நான் போகணும். அதாவது ஒவ்வொரு நாள் கூட நான் என்ன பண்ணக்கூடாது? ஐயோ போகணுமா அப்படின்னு நினைச்சிட்டு என்னோட வாழ்க்கையை வாழக்கூடாது. I should live my life in a more willing way, not hurrying to, not turning from the goal. அதை நான் வேகமா அவசரமா கடந்து வாழக்கூடாது. not turning from the goal, அதாவது நான் ஒரு முடிவு எடுத்துட்டு வாழறேன்ல, நான் ஒரு ஆம்பிஷன் பிக்ஸ் பண்ணிட்டு வாழறேன்ல. that means we all should clear group 2 அப்படின்ற ஒரு கோல் செட் பண்ணிட்டு நம்ம இப்ப வாழறோம்ல, அந்த மாதிரியான கோல்ல இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? I should not turn from my goal. ஐயோ வேணாம் இது அப்படின்ற மாதிரி நான் ஒரு செகண்ட் கூட என்ன பண்ணக்கூடாது? I should not turn from my goal, not mourning for the things that disappear in the dim past. அதாவது mourning அப்படின்னா என்ன அர்த்தம்னா வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது. That means feeling very sad over something that had happened. சரியா? கிட்டத்தட்ட ஒரு சோக பாட்டு பாடுற மாதிரியானதான். சரியா? Nor mourning for the things that disappear in the dim past.
சரியா? என்னோட டல் பாஸ்ட்ல, தட் மீன்ஸ் நான் நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்தேன் பட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அப்படின்னா என்னோட டிம் பாஸ்ட், அது முடிஞ்சிருச்சு, எக்ஸாமே முடிஞ்சு ரிசல்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை திரும்ப யோசிக்க கூடாது. ஸோ நாட் மூர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர் இன் த டிம் பாஸ்ட். கடந்த காலம், அதாவது இருண்ட கடந்த காலத்துல நடந்தக்கூடிய கடந்து போன விஷயத்த வந்து நான் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப நான் அதை வந்து நினைச்சு நினைச்சு வருத்தப்பட கூடாது. nor holding back in fear from what the future waits. That means not holding back in fear in from what the future wails. Wails na என்னன்னா மூடி போட்டு மறைச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். covered something. இப்ப நம்மளோட எதிர்காலம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தூரத்துல ஒரு விஷயத்த கவர் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம், கடைசியில கிட்ட போகும்போது அந்த கவர் வந்து உள்ள என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? நாம நம்ம கடந்து போற பாதை என்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் தி ஃபியூச்சர் வெயில்ஸ். ஐயோ என்ன நடக்குமோன்னு தெரியலையே, என்ன நடக்குமோன்னு தெரியலையே, நம்ம போனா மாட்டிப்போமோ அப்படின்றதுக்காக இங்கே நிக்க கூடாது. ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், சரியா? அதை நினைச்சு நம்ம யோசிக்கவே கூடாது. ஜஸ்ட் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், நம்ம வாட்டே நம்மளோட லைஃப் go with the flow அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். ஃபியூச்சரை நினைச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன நடக்குமோன்னு நினைச்சு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பட் இது எதையும் நான் பண்ணக்கூடாது. பட் with the whole என்ன பண்ணணும் அப்படின்னா, with the whole and happy heart that pays its toll to youth and age and travel on with cheer. சரியா? சிம்பிளா என்ன சொல்றாரு அப்படின்னா, with whole heart, அதாவது என்னோட முழு மனசோட, அந்த மனசு எப்படி இருக்கு, happy heart, சரியா? that pays its toll. tollனா வந்து the money that we pay for a good அப்படின்னு கூட வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள். சரிங்களா? ஒவ்வொரு விஷயம் நடக்கணும்னாலும் நம்ம ஒரு விஷயத்த பே பண்ணிக்கிட்டே வரணும். சரியா? இப்ப நம்ம இந்த எக்ஸாம்க்கு பாஸ் பண்ணா என்ன பண்ணணும், உட்காந்து படிக்கணும். படிக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்மளோட ஒரு சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு படிப்போம். கரெக்டா? அவ்வளவுதான். So we are paying something, we are sacrificing something. அந்த சாக்ரிஃபைஸ் தான் நம்ம இப்ப பே பண்றது, அதுதான் வந்து டோல் அப்படின்னு அர்த்தம். சரியா? that pays its toll to youth to age. So நான் யங் ஏஜ்ல இருந்து வயசாகிற வரைக்கும், யூத்ல இருந்து நான் ஏஜ்ட் அடல்ட் ஓல்டு மேன் ஆகுற வரைக்கும் நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு பே சம்திங். ஸோ தட் மீன்ஸ் அந்த பேமெண்ட் எப்படி இருக்கலாம், ஹாப்பினஸா கூட இருக்கலாம். சரியா? ஸோ ஐ ஹாவ் டு பே ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஐ ஷுட் டிராவல் ஆன் வித் சியர். சரியா? ஹாப்பியா, ஆமா இந்த வயசுக்கு இது தேவை, நான் அதை கொடுக்குறேன், கொடுத்துட்டு அடுத்த வயசுக்கு போறேன். சரியா? so we should travel on in a cheerful way அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஒரு அழகான லைன். பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் லைன்ல தான் ஃபுல் ஸ்டாப்பே இருக்கு. அப்ப எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ரிலேட்டட். சரியா? எப்படி ரிலேட் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ்ல அவர் என்ன சொல்றாரு, அதாவது இந்த ஆக்டேவ்ல அவர் என்ன சொல்றாரு, லைஃப வாழணும். சரியா? அதுவும் ஒவ்வொரு வருஷத்தையும் நான் வாழணும். எப்படி வாழணும், ஃபார்வர்ட் ஃபேஸ் பண்ணி வாழணும். ஒரு நாள் கூட நான் என்ன பண்ணக்கூடாது, ஐயோ போகணுமா நினைச்சிட்டு அன்ரிலக்டன்ட்டா என்னோட சோலை எடுத்துட்டு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட். சரியா? செகண்ட், அதை நான் ரொம்ப வேக வேகமா வாழக்கூடாது, அதாவது ஹரிங் டூவாவும் இருக்கக்கூடாது. இல்ல நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், என்னோட கோல்ல இருந்து நான் பின்வாங்கவும் கூடாது. மூணாவது. நாலாவது, என்னோட கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு நான் என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படவும் கூடாது. அதே மாதிரி என்னோட எதிர்காலத்தை நினைச்சு நான் பயந்து பின்வாங்கவும் கூடாது. சரியா? ஆனா எப்படி வாழணும், ரொம்ப ஹாப்பியா முழு மனசோட ஒவ்வொரு விஷயத்துக்கு தேவையான விஷயத்த நான் கொடுத்து யங் ஏஜ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் சியர்ஃபுல்லா நான் அந்த லைஃபை டிராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? நெக்ஸ்ட் இந்த சிஸ்டத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ இதெல்லாம் நான் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சோ லெட் த வே வைண்ட் up the hill or down or rough or smooth, the journey will be joy. So let the way wind up the hill or down. So என்ன சொல்ற, let the way wind, that means நான் போற பாதை எப்படி இருக்கலாம், let it be up the hill or down the hill. ஏற்றமும் இருக்கலாம், இறக்கமும் இருக்கலாம். அதே மாதிரி over rough or smooth, நான் போற பாதை கடினமாவும் இருக்கலாம், இல்ல ஒரு ரோஜா பூ மெத்த மாதிரி ஸ்மூத்தாவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் என்ன இருக்கும், journey will be joy. நான் போகக்கூடிய அந்த பயணம் ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா இருக்கும். Still seeking what I sought when but a boy. Still seeking what I sought when but a boy. நான் ஒரு சின்ன சிறு வயசு, இங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு பாருங்களேன், யூத்ல இருந்து ஏஜ்னு சொல்லிட்டு. அப்ப நான் யூத் ஒரு பாயா இருக்கும்போது என்ன நினைச்சனோ, எதை நோக்கி நான் பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ, அதை நோக்கிதான் நான் இன்னமும் என்ன பண்றேன், பயணம் பண்ணிக்கிட்டே
இருக்கேன். So still seeking. இன்னமும் நான் ஒரு விஷயத்தை தேடி போயிட்டே இருக்கேன். What I sought, எதை நான் தேடி போக ஆரம்பிச்சனோ அதே தான் நான் என்ன பண்றேன், இன்னும் தேடி போயிட்டே இருக்கேன். ஒரு சிறு வயசுல இருந்து நான் இன்னமும் அதே தான் வந்து செஞ்சுட்டே இருக்கேன். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், எதெல்லாம் தேடினாரு, நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு. ஹை அட்வென்ச்சரை தேடினேன். அண்ட் கிரவுன். சரியா, இங்க இது வந்து ஒரு சிக்னிபிகன்ஸ் தான். அந்த கிரவுன் அப்படின்றது புதுசா ஒவ்வொரு வயசாக ஒவ்வொரு இடத்த கடக்க ஒரு புது ரிலேஷன்ஷிப் உருவாகும். ஹை அட்வென்ச்சர், புதுசான ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரவுன். அப்ப கிரவுன் சொல்லும் போது இட் இஸ் நத்திங் பட் ஒரு டெஸ்டினியை போய் நம்ம ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அவார்ட் கிடைக்கும்ல. அவார்டுன்றது ஒரு எபிடம் ஆஃப் ஹாப்பினஸ் கிடைக்கும்ல, அதுதான் வந்து இங்க கிரவுன். அண்ட் கிரவுன், மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். இது எல்லாத்தையும் தேடி நான் ஓடினேன். அண்ட் அட் த சேம் டைம் மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். அது மட்டும் இல்லாம என்னுடைய மனசு எப்படிப்பட்டது, ஒரு கரேஜ் இருக்கும், அதாவது ஒரு போல்ட்னஸ் இருக்கும். என்னைக்குமே வாழ்க்கையில மறக்கவே கூடாத ஒரு விஷயம், வாழ்க்கையில என்னைக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தேடல். அந்த தேடலை மட்டும் என் இதை என்ன பண்ணல, தொலைக்கவே இல்ல. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் குவெஸ்ட், அதாவது தீர்க்கப்படாத ஒரு தாகத்தை, தேடலை என்னோட உள்ளம் என்ன பண்ணும், வச்சுட்டே இருக்கும். அண்ட் hope the road's last turn will be the best. அதாவது என்னுடைய இறுதியான ஒரு வளைவுன்னு ஒண்ணு என் வாழ்க்கையில வரும்ல, வளைவு in the sense my last destiny or the last place that I reach will be the best. நடுவுல நிறைய சோகம் வரும், துன்பம் வரும், அதே சமயம் ஹாப்பினஸும் வரும். இது எல்லாமே போனாலும் ஃபைனல் எண்ட் நம்ம ஒண்ணு ரீச் பண்ணோம்ல, தட் வில் பி த பெஸ்ட். இந்த லைஃப் அப்படின்ற போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம டீச் பண்ணும்போது இட் கேன் பி த வெரி குட் எக்ஸாம்பிள் அண்ட் இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் enthusiasm in you to reach your success. இந்த போம் அப்படியே உங்களோட எக்ஸாமோட நீங்க ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, நம்ம போற பாதை எப்படி இருந்தாலும் கடைசியா அந்த குரூப் 2ல போயிட்டு அந்த எக்ஸாமை கிராக் பண்ணி இப்படி மேல போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாதை எப்படி இருக்கும், the road last turn எப்படி இருக்கும், will be the best. So you are the group 2 officers, that's it. சரியா, so இதுதான் நம்மளோட மேஜர் எய்மா இருக்கணும். சரியா, அவ்வளவுதான் இந்த போமோட பெஸ்ட் எக்ஸாம்பிளோட டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஓகே, லைஃப் கேன் பி lived by any of the choices, but have only one kind of determination in you, that it is your life. You have to take the decision and make it as a happy decision. Don't worry about what are all the consequences that you are going to face or you are facing in your life. That's it. சரியா, சோ போம் படிச்சாச்சு. இப்போ இதோட என்ன பண்ணணும், புக்ல அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னா நிறைய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா, அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண பாருங்க. அந்த போமோட பேராகிராஃபே இருக்கும். இப்போ நம்மளோட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப்ல ஒரு 4 வேர்டு காணா போயிருக்கும். அந்த 4 வேர்டும் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் எடுத்து ஃபில் பண்ணீங்கன்னா போயமோட பேராகிராஃபே கிடைச்சிடும். அவ்வளவுதான் போயமோட மீனிங். சரியா, பார்க்கலாமா? எஸ், ரைமிங் ஸ்கீம் பத்தியும் ரைமிங் வேர்ட்ஸ் பத்தியும் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் எண்டிங் சவுண்ட் இருக்குல்ல, அதுதான் வார்த்தையோட லெட்டர் ஞாபகம் வச்சுக்க கூடாது, சவுண்ட். நான் திரும்பவும் சொல்றேன், ப்ரொனன்ஸ் பண்ணும்போது லாஸ்ட்ல என்ன ஓசையில முடியுதோ அதுதான். சரி, எந்த சவுண்ட்ல முடியுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இயர். சரியா, ஆர் ரா சவுண்ட்ல முடியுது. அப்ப இதுக்கு என்ன நேம் கொடுக்க போறோம் அப்படின்னா ஏன்னு கொடுக்க போறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் சவுண்டுக்கு என்னன்னு பேர் வைக்கிறோட ஏன்னு பேர் வச்சுக்கிறோம். சரிங்களா, இப்ப நம்ம ரைமிங் ஸ்கீம் போடும்போது 2 விஷயம் ஞாபகம் வைக்கணும். நம்மளுக்கு எப்பயுமே எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 4 லைன் தான் கொடுப்பாங்க. சரிங்களா, 4 லைன்ஸ் தான், மேக்ஸிமம் 4 லைன்ஸ், இல்ல 2 லைன்ஸ்னாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், 4 லைன்ஸ்னாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், 5 லைன்ஸ்னாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 4 லைன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கும். இதோட ரைமிங் ஸ்கீம் என்னன்னு கேட்கலாம். சரியா, இப்போ நம்ம ரைமிங் ஸ்கீம் போடும்போது எப்பயுமே எப்படி போடுவோம் அப்படின்னா, ஒரு போம் ஃபுல்லா எடுத்து போடுவோம், இல்லைன்னா ஒரு போமுடைய எந்தெந்த ஸ்டான்ஸாவை பிரிச்சிருக்காங்களோ அந்த ஸ்டான்ஸாக்குள்ள எடுத்துப்போம். இப்ப 4 லைனா கொடுத்துருக்காங்களா, அந்த 4 லைனுக்கு என்ன பண்ணலாம்னா ரைமிங் ஸ்கீம் எடுத்துட்டு வரலாம். இல்ல ஃபுல் போயமா எடுக்கிறதும் எடுத்துக்கலாம். 2 மெத்தடாலஜியும் இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா, ஃபுல் போயம்க்கும் எடுத்துக்கலாம், 4 லைன்ஸ்க்கும் எடுத்துக்கலாம், அதாவது ஸ்டான்ஸா வைஸும் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இங்க ஸ்டான்ஸா வைஸ் பாத்தீங்கன்னா 8 + 6 கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம 8 + 6 எடுத்துக்கலாம். இப்ப இந்த 8 உள்ள நல்லா அப்பியர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 கூட பிரிச்சிருக்கலாம். சரிங்களா, so we need to think over it and we have to take it. சரியா, என்ன சவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வரும். புரியுதுங்களா, இதுதான் வந்து ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம் அப்படியும் ரைமிங் வேர்ட் ரெண்டுமே வந்து சிமிலரா தான் இருக்கும். சரிங்களா, சோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட ரைமிங் ஸ்கீம் பார்க்கலாம், வேர்டும் சேர்த்தே பார்த்துக்கலாம். சோ இயர் அப்படின்னு சொல்லும்போது ஆர்ல முடியுது.
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோல்ல முடியுது. அப்ப இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்ல. ஒண்ணு வேற மாதிரி இருக்கு, இந்த முடிவு வேற மாதிரி இருக்கு. அப்ப வேறையா இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பீன்னு கொடுக்குறோம். சரியா? இதே மாதிரி இருந்ததுன்னா இந்த பேரையே கொடுக்கலாம். இதே மாதிரி இல்ல வேற மாதிரி இருக்குன்னா வேற பேர் கொடுக்குறோம். சரியா? இப்ப அடுத்து பாருங்க கோல். சோல், கோல் ரெண்டுமே ஒரே சவுண்ட்ல முடியுதா? அப்ப சோலு அதே மாதிரி கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சவுண்ட்ல முடியுது. சரிங்களா? அப்ப இதுக்கு கொடுத்த அதே பேரே நம்ம என்ன பண்றோம்? இங்க பீன்னு கொடுக்குறோம். அப்ப சோலோட ரைமிங் வேர்டு என்ன? கோல். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க டிஸப்பியர், இயர், டிஸப்பியர். புரியுதா? அப்ப முதல்ல இருந்த அதே சவுண்ட் மாதிரி இருக்கு. சோல் மாதிரி இருக்கா? இல்ல. கோல் மாதிரி இருக்கா? இல்ல. அதே இயர் மாதிரி இருக்கா? ஆமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? டிஸப்பியருக்கு என்ன பேரு கொடுக்குறோம்? ஏனே திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா அதே மாதிரி இருக்கிறதுனால ஏ. சரியா? இப்ப இந்த 4 லைன் மட்டும் நம்மளுக்கு எக்ஸாம்ல கொடுத்திருந்தாங்க, ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏ பி பி ஏ அப்படின்ட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன சவுண்டுன்னு பாக்குறோம், அந்த சவுண்டுக்கு ஏன்னு பேரு கொடுக்குறோம். செகண்ட் சவுண்ட படிச்சு பாக்குறோம், மொதல் சவுண்ட் மாதிரியே இருந்துச்சுன்னா அதுக்கு ஏன்னு கொடுக்குறோம், இல்லைன்னா என்னன்னு பண்ணணும்? வேற ஒரு நேம், அதாவது பின்னு கொடுக்குறோம். சரியா? இப்ப தேர்ட் சவுண்ட் பாக்குறோம், மொதல் சவுண்ட் மாதிரி இருந்ததுன்னா ஏ, ரெண்டாவது சவுண்ட் மாதிரி இருந்ததுன்னா பி. புரியுதா? இல்ல இது புதுசா வேற மாதிரி இருக்குன்னா சீனு கொடுத்துறோம். அவ்வளவுதான். புரியுதா? So depending upon the differences of the sound, அவ்வளவுதான். இப்ப ரைமிங் வேர்ட்ஸ் கேட்கும்போது இயர், டிஸப்பியர், சோல், கோல் 4 லைனுக்கு முடிஞ்சுச்சா? இப்ப அடுத்து வாங்க. ஃபியர், டிஸப்பியர், ஃபியர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கும் நம்ம ஏனே கொடுக்கலாம். ஹோல், சோல். கரெக்டா? தென் கம்ஸ் பி. புரியுதா? டோல், ஹோல், டோல் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, அதனால இதுக்கும் பீன்னு கொடுக்குறோம். சியர், ஃபியர் அதே சவுண்டு, அப்ப ஏன்னு கொடுக்குறோம். அப்ப இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4 லைனா பிரிச்ச மாதிரி தெரியுதா? ஏபிபிஏ, ஏபிபிஏ ரைமிங் ஸ்கீம் பேட்டர்ன். இது பேட்டர்ன்னு சொல்றோம். சரி, இந்த பேட்டர்ன்ல அந்த ரைமிங் ஸ்கீமா அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, டவுன். புதுசா இருக்கா? இந்த மேல இருக்க எதுலயுமே சேர்த்துக்கலாம் இருக்கா? அப்ப இதனால இதுக்கு என்ன பேரு கொடுக்கலாம்? டவுன் அப்படின்றதுனால ஏ கொடுக்க முடியாது, பி கொடுக்க முடியாது. then we go for C. இப்ப நான் ஹோல் போயம்க்கும் போடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 4 லைன் பிரிச்சு போடல, ஃபுல் போயம்க்கு போடுறேன், அதனால நான் இதுக்கு சீனு பேர் கொடுக்குறேன். சரியா? அடுத்து ஜாய். புதுசா இருக்கு, ஏ மாதிரியும் இல்ல, பி மாதிரியும் இல்ல, சி மாதிரியும் இல்ல. அப்ப இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? டின்னு கொடுக்குறேன். சரியா? பாய், ஜாய், பாய் ஒரே மாதிரி இருக்காங்க, அப்ப இவங்க 2 பேருக்கு என்ன? டியே கொடுத்துடலாம். அடுத்து பாருங்க, கிரவுன், டவுன். அப்ப இதுக்கு சீனு நேம் கொடுக்குறேன். அடுத்து பாருங்க, குவெஸ்ட். புதுசா இருக்கு, ஏ மாதிரி இல்ல, பி மாதிரி இல்ல, சி மாதிரி இல்ல, டி மாதிரி இல்ல, புதுசா இருந்ததா? சோ இது இ. பெஸ்ட், குவெஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, அப்ப இ. இதுதான் ரைமிங் ஸ்கீம். இப்ப இந்த ஆக்டேவோட ரைமிங் ஸ்கீம் என்ன? ஏபி, ஏபி, பிஏ, ஏபி, பிஏ. செஸ்டட்டோடது சிடி, டிசி, இ. சிடி, டிசி, இ. அப்ப இந்த சானட்டோட ரைமிங் ஸ்கீம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஏபிபிஏ, ஏபிபிஏ, சிடிடி, சிஇஇ. புரியுதா? இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க? லைன்ஸ் கொடுத்துட்டு தான் ரைமிங் ஸ்கீமோ ரைமிங் வேர்ட்ஸோ கேட்பாங்க. சரிங்களா? ஸோ யூ நீட் நாட் வரி ஃபார் இட். எப்படி நேம் பண்றோன்றது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா எழுதிடலாம். புரியுதா? இப்ப வெறும் 4 லைன், எந்த 4 லைன் கொடுத்தாலும் அந்த 4 லைனுக்கு நம்மளுக்கு எழுத தெரியும். Got? So this is about rhyming scheme. எந்த poem இனிமேல் நீங்க பார்த்தாலும் என்ன பண்ணுங்க? சும்மா rhyming scheme rhyming word ட்ரை பண்ணிட்டே இருங்க. It will give you more enhancement. Got? Yes. இப்போ இருக்க question answers வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Very simple questions are given here. இதுதான் association question. சரிங்களா? So என்ன questions அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, let me but live my life from year to year with forward face and unreluctant soul. என்ன கேட்டிருக்காங்க? Whom does the word me refers to? அப்ப meன்றது யார் இங்க? Poet. That is Henry van Dyke. So what kind of life does the poet want to lead? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, he wants to live a happy life, joyful life அப்படின்னு சொல்லலாம். Next one, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. Why do you think the poet is not in a hurry? What should one not mourn for? இந்த 2 question தான் இருக்கு. So first வந்து ஏன் poet வந்து ஹரியா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாருன்னா, he wants to live a life in all the sorts. சரிங்களா? அப்ப யூத்ல இருந்து ஏஜ் வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டாரு. So it literally means that he has lot of time. சரி, எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுனால
he doesn't want it in a hurry. அவர் ஹரியா இல்ல, ரொம்பவே சோல்ஃபுல்லா ஜாலியா ஹாப்பியா ரொம்ப லெஷர்டா தான் இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ எதை நினைச்சு ஒருத்தவங்க வந்து மோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா disappear things, that is past things நினைச்சு ஒருத்தவங்க மோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் லைன்ஸ் என்ன, in the dim past now holding back in fear from what the future wails, but with the whole and happy heart that paced its stall to youth and age and travel on with cheer. இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, what does the poet mean by the phrase in the dim past? அப்ப இந்த dim pastன்றது இங்க என்ன, past events. அப்ப past events எப்படி இருக்கலாம் அப்படின்னா ரொம்பவே வந்து unwanted events-ஆ இருக்கலாம், ரொம்ப miserable events-ஆ கூட இருக்கலாம், சோகமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மீனிங் வரும். So is the poet afraid of future அப்படின்னு கேட்டா but I am not holding back in fear from what the future wails. இல்ல, poet is not afraid of the future. சரியா, நான் அது மாதிரிலாம் வாழணும்னு அவர் சொல்லவே இல்லை. So he is not afraid of the future. How can one travel on with cheer? எப்போ ஒருத்தவங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னா when he is ready to pay its tolls to youth to age. அதாவது போற விஷயத்தை நினைச்சு வருத்தப்படாம ஒருத்தவங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிட்டாலே so he can play it with cheer. அந்த டிராவல் வந்து ஒரு அவ்வளோ அழகா cheerful-ஆ மாத்திக்கலாம் அப்படின்றது. So what is the next set of questions அப்படின்னா, so question number 4 என்னன்னா, so let the wave wind up the hill or down the hill or over rough or smooth, the journey will be joy, still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. So என்ன கேக்குறாங்க, how is the way of life? Way of life எப்படி இருக்கு, இது வந்து up the hill, அதாவது கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் சேர்ந்து இருக்கு, அதே மாதிரி ஸ்மூத்தாவும் இருக்கு, ரஃப்பாவும் இருக்கு, ஸோ கடினமாவும் இருக்கு, எளிமையாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப். How should be the journey of life? Journey of life எப்படி இருக்கணும், journey of life should be with complete joy. What did the poet seek as a boy? அவர் பாய் என்ன நினைச்சார் அப்படின்னா new friendship, high adventure and a crown. அதுக்கு தான் எதிர்பார்த்தாரு. So next set of lines, my heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. What kind of quest does the poet seek there? Courageous quest. அதுதான் ஆன்சர். சரியா, நெக்ஸ்ட் வாட் இஸ் த போயட்ஸ் ஹோப் என்னன்னா கடைசியா அவர் எடுக்கக்கூடிய வளைவு வந்து லாஸ்ட்ல எல்லா இடமும் பெஸ்டா தான் இருக்கும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை. இந்த dim past not holding back, இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த கிவன் லைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்த செட் ஆஃப் லைன்ஸ்க்கு வந்து ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன பண்றேன் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி போடலாம், ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்கிறதுன்னு நான் காட்டுறேன். சரிங்களா, so we'll move on to the rhyming words and rhyming scheme. We are here about to the final part. Let's fill up this passage. So based on your understanding of the poem, complete the following passage by using the phrases given in the boxes. So first one, the poet wants to live his life. எப்படிப்பட்ட லைஃப் வாழணும்னு நினைச்சாரு, joyful life. Willing to do something. He neither wants dash from his goal to hurry nor move away from his goal. He does not want to dash the things he had lost, not hold back for fear of the future. எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சாரு, so very simple, he does not want to dash the things, mourn over the things, வருத்தப்படணும்னு நினைக்கவே இல்லை. Next one, instead prefers to live his life with a whole and happy heart, will cheerfully travels from youth to old age வரைக்கும் travel பண்ணணும்னு நினைச்சாரு. Therefore it does not matter to him whether the path goes dash rough or smooth. So up the hill or down the hill அவருக்கு அதை பத்தி என்னவே இல்லை, கவலையே இல்ல. The journey will be, the journey எப்பயுமே என்ன இருக்கும், looking ahead தான் இருக்கும், அடுத்த படியை நோக்கி தான் போயிட்டே இருக்கும். He will continue to seek what he wanted as a boy. என்னென்ன வேணும்னு நினைச்சாரு, நியூ ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைச்சாரு, adventure வேணும்னு நினைச்சாரு, அதே மாதிரி crown வேணும்னு நினைச்சாரு. His heart will remain courageous and pursue his desires. He hopes that every turn in his life's journey will be the best. So இதை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரீட் அண்ட் என்ஜாய் கொடுத்திருக்காங்க. ஸோ மேபி இதுல இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா we can hope we can go for a name of the poem and author பத்தி யார் போமோட டைட்டில் ஆத்தர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சி ஃபீவர்ன்றது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜான் மேஸ்ஃபீல்ட் எழுதியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸி எப்படின்னா சி ஃபீல்ட் ஆப்போசிட் ஞாபகம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சி ஃபீவர்னு சொல்லியாச்சு. அப்ப ஃபீவர் எப்ப வரும், ரொம்ப வேலை செஞ்சோம்னா இல்லைன்னா ரொம்ப நேரம் வந்து ஃபீல்டுல தண்ணியில நின்னோம்னா ஃபீவர் வரும்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அப்ப ஜான் மேஸ்ஃபீல்ட். சரிங்களா, ஆஸ் யூஷுவல் இதுல வேற என்ன கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா, ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் ஆஸ் யூஷுவல் போட்டுட்டே வரலாமா. ஸோ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னன்னு எடுத்துக்கணும், ஏன்னு எடுத்துப்போம். செகண்ட் சவுண்ட் வந்து அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன, ஸ்கை ஐ சவுண்ட்ல முடியுது, பை ஐ சவுண்ட்ல முடியுது, அப்ப இதுவும் வந்து ஏ தான். நெக்ஸ்ட் வந்து ஷேக்கிங் இங் அந்த சவுண்ட்ல முடியுது, அப்ப இது வந்து
ரெண்டு சவுண்ட் மாதிரியும் இல்ல, ஃபர்ஸ்ட் சவுண்ட் மாதிரி இல்ல, அதனால இது வந்து செகண்ட் சவுண்ட், அதுக்கு பீன்னு கொடுக்குறோம். பிரேக்கிங் இதுவும் இங்லே முடியுது, அப்ப மேல இருக்க சவுண்ட் மாதிரியே இருக்கு, அதனால இதுக்கு என்ன பண்றோம், செகண்ட் சவுண்ட்ன்றனால பி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, டைடு, சரியா, TIDE, ஐடு, ட சவுண்ட்ல முடியுது, அதனால இதுக்கு வந்து என்னன்னு கொடுக்கலாம், சீனு கொடுக்கும். சரிங்களா, டினைடு இதுவும் அதே சவுண்ட்ல முடியறதுனால சீனு கொடுக்குறோம். சரியா, ஃப்ளையிங் அதே இங்க இங் சவுண்ட்ல முடியுது, நீங்க ஒரே போயமா எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லலாம், ஃப்ளையிங் பீன்னு முடியுதுன்னு சொல்லலாம். சரியா, அடுத்தது கிரையிங் டீல முடியுது. லைஃப், டைடு, லைஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா, ஸ்கை, லைஃப் அதே மாதிரியும் வரல, டைடு அதே மாதிரி வரல. So it is comes under D, லைஃப். நைஃப் ஒரே சவுண்ட் டி. ரோவர் சவுண்ட்ல முடியுது, அப்ப இ புதுசா இருக்குன்றதுனால இ. சரிங்களா, நெக்ஸ்ட் ஓவர், ரோவர் ரெண்டும் ஒரே சவுண்ட்ல இருக்கு, இ. காட். So as usual, simple. காட். So இதுதான் இதோட rhyming scheme. So thanks for watching. Share if you like, kindly share and subscribe to the channel. Thank you.